Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் நிலவி வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஊழல் சம்பவத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் இபிஎஸ் தற்போது வலியுறுத்தியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் நிலவுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் இருப்பதாக இபிஎஸ் தற்போது திமுக அரசை குற்றம் சாட்டியிருக்கிறார். ஊழல் சம்பவத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் இபிஎஸ் தற்போது வலியுறுத்தியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஊழல் சம்பவத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் தற்போது தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் நிலவி வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஊழல் சம்பவத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் நிலவி வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பணி நியமனம் செய்வதற்கு 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக பணம் கொடுத்திருப்பதாக ஒரு புகார் எழ தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த புகார் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தினுடைய நகல்கள் இன்று நாளிதழ்கள் மூலமாக வெளியான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த சம்பவத்திற்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும் போது எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலகில் போடும் இந்த திமுக ஆட்சியினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் இதில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கும் மேல் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் புகார் எழுந்திருப்பதாக கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஊழலில் திமுக அரசினுடைய குறிப்பிட்ட துறை அமைச்சர் திரு KN நேரு மற்றும் அவருடைய சகோதரர்களுடைய நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து வேலைவாய்ப்புக்காக முயற்சித்தவர்களுடன் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை பணம் வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த இமாலய ஊழல் 2024, 25 மற்றும் 2025, 26 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றிருப்பதையும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்களை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்து ஊழலில் ஈடுபட்டவர்களுடன் விவரங்களும் இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கோரியிருப்பதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக காவல்துறை இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு துறையின் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களுடைய கனவு எனவும் அந்த கனவை நனவாக்க இரவு பகலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உழைப்பை தங்களுடைய கமிஷன் கொள்ளைக்காக சிதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற ஒரு வரியை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.